ஆஹா, என்ன சுவை, என்ன மனம், என்ன திடம். டீ சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. If you are cold, tea will warm you. If you are too heated, it will cool you. If you are depressed, it will cheer you. If you are excited, it will calm you down. இப்படின்னு வில்லியம் எட்வர்ட் கிளாட்ஸ்டோன்றவர் டீயை பற்றி சொல்லியிருக்காருங்க. அன்றைக்கி அப்படி தான் ஃப்ரெண்டு கூட டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவர் என்னை பற்றி கேட்டார், வாட் இஸ் த வேர்ட் தட் ஸ்டார்ட்ஸ் வித் டீ அண்ட் எண்ட்ஸ் வித் டீ அண்ட் இட்ஸ் ஃபுல் ஆஃப் டீ அப்படின்னு. நானும் யோசித்து பார்த்து எனக்கு ஒன்றும் புரியலைங்க, கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அவரே ஆன்சர் சொல்லிட்டாரு. அந்த வேர்டு வந்து டீ பாட். ஸ்டார்ட்ஸ் வித் டீ, எண்ட்ஸ் வித் டீ அண்ட் ஃபுல் ஆஃப் டீ. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இனிய தமிழஞ்சங்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் டீ பற்றின ஐடியம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்களும் ஒரு கப் ஆஃப் டீ சாப்பிட்டுக்கிட்டே ரசித்து இந்த பதிவை பாருங்கள். இதில் முதல்ல நம்ம பார்க்குறது a storm in a teacup அல்லது tempest in a teapot. storm in a teacup அப்படின்றது இங்கிலாண்டில் யூஸ் பண்ணுவாங்க. tempest in a teapot அப்படின்றது அமெரிக்காவில் யூஸ் பண்ணுவாங்க. storm அல்லது tempest அப்படின்னா புயலுங்க. ஒரு சின்ன டீ கப்பில் வர்ற குட்டி புயல் மாதிரி தேவையில்லாத அர்த்தமற்ற விஷயங்களுக்கு வர சண்டையை தான் இப்படி சொல்கிறது. இந்த இடியை பார்க்குறப்ப எனக்கு 2 வேடிக்கையான கதைகள் ஞாபகத்துக்கு வருதுங்க. ஃபஸ்ட்டு உள்ளது, 2 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக உட்காந்து. அப்போது ஒருத்தன் கேட்குறான் இன்னொருத்தனை பார்த்து, ஏண்டா உனக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அதில் 1 கோடி ரூபாய் விழுந்தால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு. என்ன அதில் வந்து பணத்தை நிறைய ஏக்கரில் வயல் வாங்குவேன், நல்ல பசுமையான பயிர்களை இது பண்ணி விளைவிச்சு சந்தோஷமாக இருப்பேன், பணக்காரனாவேன் அப்படின்னா. ஆனால் இவன் திருப்பி கேட்டிருக்கேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு 1 கோடி ரூபா வந்து நிறைய மாடு வாங்குவேன் அப்படின்னு சொன்னான். நிறைய மாடு வாங்கி நானும் பண்ணுவேன் அப்படின்னு, ஒரு மாட்டு பண்ண வைப்பேன். சரி, மாடுங்களெல்லாம் எங்கே மேய வைப்ப அப்படின்னு இவன் கேட்டிருக்கான் சும்மா இருக்காமல். அதை நீ வயல் வச்சுருக்கியே, உன் வயலில் தான் மேய விடுவேன் அப்படின்னு நானா. வந்ததே கோவம் அவனுக்கு. ஏன்டா நான் கஷ்டப்பட்டு வயல் வாங்கி இது பண்ணுவேன், நல்லா வர்றான்னு பார்த்தா நீ உன் மாடுங்கள்லாம் மேய விட்டு என்னை இது பண்ணிவிடுவியா அப்படின்னு 2 பேரும் சண்டை வந்துருச்சான். ஒரு சும்மா கற்பான விஷயத்துக்கு. இந்த கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. இன்னொரு கதை வந்து, ஒரு புருஷன் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க தெருவில் நின்று. பயங்கர சண்டை. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்டிருக்காரு, என்னங்க இப்படி சண்டை போடுறீங்களே அப்படின்னு. இல்லை, எங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, எங்கள் அப்பா பேரை தான் குழந்தைக்கு வைக்கணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. அவர் சொல்லியிருக்கா, இல்லை எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும் அப்படின்னு. உடனே சரி உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சிவராமன் அப்படின்ருக்கு. உங்கள் அப்பா பேர் என்னன்னு கிருஷ்ணன் அப்படின்னு இருக்கார் இவர். சரி சேர்த்து சிவராம கோபாலகிருஷ்ணன் வச்சுடுங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றின்னு அப்படின்னு டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் யோசிச்சு பார்த்துருக்காங்க. சிவராமன் சரி எங்கப்பா, கிருஷ்ணன் சரி எங்கப்பா, அப்போ இடையில உள்ள கோபால் யார் அப்படின்னு. கோபால் எங்கப்பாடா அப்படின்னானா அவன். எனக்கு இந்த கதை ஞாபகம் வருது. ஸோ இந்த இடியமோட அர்த்தம் வந்து a disproportionate reaction of anger, concern or displeasure over some minor or trivial matter, an argument or disagreement over a very minor matter. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, I really think you are making a storm in a teacup over this. It is just a tiny scratch on the car. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, the entire issue of who was to present the report was just a tempest in a teapot. அடுத்த நான் பார்க்குறது not one's cup of tea. நமக்கு பழக்கப்படாத, விருப்பம் இல்லாத, ரசிக்க முடியாத, அல்லது எனக்கு இதை பற்றி கவலை இல்லை அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இப்படி சொல்லுவோம். சிலருக்கு கிரிக்கெட் ரசித்து பார்க்க மாட்டாங்க, சிலருக்கு சினிமா பார்க்குறது பிடிக்காது, சிலர் கோயிலுக்கு போகிறத விரும்ப மாட்டாங்க, சிலர் திரைப்பட பாடல்களை ரசித்து கேட்க மாட்டாங்க, சிலர் காஃபி டீ குடிக்க மாட்டாங்க. அன்றைக்கி இப்படி தாங்க ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்களும் சரி வந்தவங்களுக்கு உபசரிப்போமேன்னு காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் நமக்கு தான் அந்த இடியம் தெரியுமே அப்படின்ட்டு தமாஷா காஃபி இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே, வேடிக்கையா அப்போ நீங்கள் டீ மட்டும் தான் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க என்னை பார்த்து. ஸோ இந்த இடியம்க்கு மீனிங் வந்து not something one prefers, desires, enjoys or cares about. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு thank you for the invitation but long distance cycling isn't really my cup of tea. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, going to church, Mary said was not her cup of tea. அடுத்தாக நான் பார்க்குறது all the tea in China. விலை மதிக்க முடியாத, மிகுந்த மதிப்புக்குரியதை நம்ம இப்படி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு தாயோட அன்பை சொல்லலாம். அது உண்மையிலேயே விலை மதிக்க முடியாது இல்லையா?
சைனாவில் ரொம்ப டீ உற்பத்தி செய்கிறதுனால இந்த இடியம் வந்திருக்கு. மீனிங் வந்து எ ப்ரைஸ்லெஸ் அமௌண்ட் ஆர் வேல்யூ, something of such a great value that it cannot be quantified. China has historically been one of the world's largest tea producers. For example பார்த்தோன்னா, just a glimpse of your smile is worth all the tea in China to me. அடுத்தவன் நாம் பார்க்குறது wouldn't do something for all the tea in China. நீங்கள் எவ்வளோ கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும், தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், பவளம், முத்து, மாணிக்கம்னு கொடுத்தாலும், ஏன் சைனாவில் உள்ள அத்தனை டீயை கொடுத்தாலும் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாங்க இதோட அர்த்தம். இதுவும் போன ஐடியா மாதிரி தான். சைனாவில் நிறையா டீஸ் விளையிறதுனால இது வந்திருக்கு. மீனிங் வந்து நெவர், நாட் ஃபார் எனி ரீசன் அட் ஆல், would not do something for any reason or incentive whatsoever. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு, but I absolutely love this jacket. I wouldn't sell it for all the tea in China. அடுத்த வர உதாரணம், if you marry him, you'll be a rich woman. Oh, I wouldn't marry him for all the tea in China. இந்த வருஷத்தில் கடைசியாக நான் பார்க்குறது டீ அண்ட் சிம்பத்தி. மனசு உடஞ்சி போயிருக்கிறவங்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறதுங்க. இந்த இடியம் பார்க்குறப்ப எனக்கு சைனீஸ் ப்ராவர்ப் ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது. A true warrior like tea shows his strength in hot water. ஸோ இந்த இடியமோட மீனிங் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் கன்சலேஷன் ஆஃபர்ட் டு a distressed person, a supportive display of sympathy for one who is upset. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, I know you have a lot going on, but the least you can do is offer Amala a little tea and sympathy during her time of grief. இன்றைக்கி டீ பற்றி கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். பழைய காலத்தில் வந்து டீ வந்து வெற்றிலை மாதிரி வாயில் போட்டு சூ பண்ணியிருக்காங்க குடிக்காமல். அது மாதிரி ஷாம்பெயின் ஆஃப் டீ வந்து டார்ஜிலிங்கில், இந்தியாவில், நம்ம இந்தியாவில் இருக்க டார்ஜிலிங்கில் தான் வளருது. அதுதான் பிளாக் டீ வெரைட்டியில் இதுதான் பெஸ்ட்டு. க்ரீன் டீ சாப்பிட்டா சோர் த்ரோட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிளட் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணும். டீ பேக் வந்து அமெரிக்காவில் 20th century ஏர்லியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி பார்த்த ஐடியம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.